வசனம் அதில் போடுறீங்களா? 5ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பின் ஆண்டு. இன் இங்கிலீஷ் டிவைன் ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. ஸோ என் காலடிகள், யாரோ தமிழில் படிப்பீங்களா? தமிழில் படிக்கிறது இல்லையா? மைக்கில் படிப்பீங்களா? சொல்லுங்க, என் காலடிகள், எல்லாம் திரையில விட பாருங்க ப்ளீஸ். என் காலடிகள் வழுவாதபடி. நான் சொல்லுவது எழுத்தின்படி மட்டுமல்ல, இது உண்மையை சொல்லட்டுமா? பல முறை ஒரு முறை பிரேசில் அமேசான் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன். அப்போ தான் அந்த வீட்டில் பாலிஷ் போட்டிருக்காங்க. பிரேசில் எல்லா வீடுமே மர வீடு தான், படிக்கட்டு மரம் எல்லாமே மரம் தான். அங்கே மரங்கள் குவிஞ்சு கிடக்கும். 3வது மாடியிலிருந்து பாலிஷ் போட்டிருக்கேன், இதே சாக்ஸ் போட்டிருக்கிறேன். சாயங்காலம் கூட்டத்துக்கு போகணும், 3வது கவனிக்கல, நல்லா கவனிக்கணும், சாக்ஸ் போட்டிருக்குது, பாலிஷ் போட்டிருக்குது. அப்போ தான் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நான் மத்தியானம் ஒரு கூட்டத்தில் பேசினேன். காலையில் பிரேசிலில் ஒரு ஜெயிலில் பேசினேன், சிறைச்சாலையில். சாயங்காலம் ஒரு கூட்டம். எனவே அந்த பாஸ்டர் சொன்னார், பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தங்கிட்டு சாயங்காலம் கூட்டம் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ முதல் முறை அந்த வீட்டில் அங்கே வந்து தங்குறேன். 3வது மாடிலிருந்து கீழே இறங்குறேன். வழுக்கி அப்படியே 3வது மாடிலிருந்து சரன்னு பயங்கர அடி. அது ஒரு முறை. சமீபத்தில் கொரியாவில் நான் போயிருக்கும்போது, இந்த டிசம்பர் மாதம்தான், அங்கேயும் ஒரு பனியில் விழுந்து அப்படியே விழுந்தேன். இதே மாதிரி அங்கே ஒரு கேட்டில் ஒரு பெரிய இரும்பு ராட் போட்டிருந்துச்சு, அதில் தான் தலை விழுந்தது. டமால் சத்தம். உள்ள டைனிங் ஹால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இரவு மணி 7, எல்லாரும் வெளியே வந்தாங்க. அதிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தால். சொல்லுங்க, என் கால்கள் வழுவாதபடி. நான் சொல்கிறேன், கால் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எத்தனை பேர் வழுக்குவது சம்பவம் வந்துச்சு இல்லையா? உனக்கு தெரியுமா? நாம் ஏன் தெரியுமா பாவம் செய்யலை? பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரல, அதனால் பாவம் செய்யலை. புரியவே இல்லைல்ல? ஏன் பாவம் செய்யலை? என்ன தம்பி, உனக்கு புது படம் டிக்கெட் கொடுத்தா போவியா, போக மாட்டியா? திரைக்கு சில மாதங்களான புத்தம் புதிய 176வது படம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? அடிக்கடி வருது. அதில் ஒரு டிக்கெட் கொடுத்தா போவியா, போக மாட்டியா தம்பி? போக மாட்டியா? கிரிக்கெட் பொய்யெல்லாம் பேசுறிய. எவனும் கொடுக்கலனால போல. சொல்லுங்க, இதுவரை என்னை பாதுகாத்தாரே. ஆவியிலே பாதுகாத்தார், ஆத்மாவிலே பாதுகாத்தார், சரீரத்திலே பாதுகாத்தார். போன ஆண்டு இதே நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். 2வது சர்வீஸ்லேருந்து பாஸ்டர் உடம்பு சரியில்லை. அன்னைக்கு சாயங்காலம் நான் இன்னொரு ஏஜில் பேசணும். உங்களை பார்த்து தான் ஏஜ் சபைக்கு அன்னைக்கு போன வருஷத்தில் இதே முதல் ஆராதனை நான் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். செகண்ட் சர்வீஸ் போடும்போது பாஸ்டருக்கு அந்த பலவீனம் வந்தது. சொல்லுங்க,